Hey guys, welcome back to Glam Girl YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ என்ன ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் கொழுக்கட்டை வந்து நான் ரெடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பால் கொழுக்கட்டை வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவில் தான் ரெடி பண்ணுவோம். இந்த டம்ளரில் வந்து 3/4 அளவுக்கு நான் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ஈக்குவல் ரேஷியோ வந்து நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து அரிசி மாவும் நம்ம தண்ணி உப்பு போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி இதை ரவுண்டாக உருட்டி எடுத்துப்பாங்க. அண்ட் நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி தவால பண்ணுறேன்னா இதை மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ரொம்பவே பால்ஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நான் பண்ணுறேன். ஸோ வந்து 2 இல்லை 3 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு உங்கள் ஈக்குவல் ரேஷியோக்கும் அண்ட் வாட்டரை வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி இது ஆகணும். ஸோ இப்படி ஆனதாங்க இந்த கொழுக்கட்டை செய்ய போகிற பால்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் ஆட் பண்ணுறதுனால பால்ஸ் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதை மாதிரி நல்லா நீங்கள் லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் மாதிரி ஆகணும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எந்த ஒரு உருண்டை மாதிரி இல்லாமல் திக் பேஸ்ட்டாக வந்து ஃபுல் கன்சிஸ்டன்சி எல்லாமே மாறி இருக்கணும். அது வரை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண நம்ம அரிசி மாவு இந்த தண்ணி எல்லாம் கலந்து வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே கிளியராக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க நல்லா ஆறிட்டுக்கப்புறம் நான் பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கூட காமிக்கிறேன். அரிசி மாவு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஆறட்டுங்க. ஸோ நான் பால்ஸ் பண்ணுற டைமில் வந்து மீன்வால் வந்து நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சுகர் கூட போட்டு செய்யலாம், பட் சுகர் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் வெல்லம் போட்டு தான் செய்கிறேன். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் வெல்லம் எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டுக்காக எவ்வளோ வெல்லம் வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு இவ்வளோ வெல்லம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வாட்டர் போட்டு நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வெல்லத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும் அண்ட் நிறைய மண்ணெலாம் வந்து அடியில் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் விட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை நான் ஃபில்டர் பண்ணி தான் வந்து நம்ம பாயசத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 4 to 5 டம்ளர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டரை வந்து சின்ன டம்ளர் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் 5 டம்ளர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் 4 டம்ளர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். ஏன்னா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மாவு வந்து பால்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மீன்வால் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நான் பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கூட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அரிசி மாவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா நான் பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மீன்வால் வந்து நான் பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பால்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோன்னா அது வந்து மாவு அப்படியே வந்து தண்ணியோட கரைஞ்சிரும். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகிறப்போ இந்த பால்ஸ் எல்லாமே 1 by 1 தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ நல்லா பாயில் ஆனதான் அது குக் ஆகும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த மாவு எல்லாமே அது கூட வந்து பிரேக் ஆகாமல் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக வரும். ஸோ இது தாங்க இந்த பாயசம் செய்யறதுல ரொம்ப ஸ்பெஷலு. இந்த பால்ஸ் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இறங்கும். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 1 by 1 எல்லா பால்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈவினிங் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து பஜ்ஜி போண்டா அதை மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல ஹெல்த்தியானது இதை மாதிரி பால் கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து ஜாக்ரி தான் ஆட் பண்ணுறேன், நான் சுகர் கூட இல்லை ஆட் பண்ணி செய்ய போகிறதில்ல. ஸோ இப்படி நல்லா பாயில் அவுட் ஒரு 5 minutes அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் எந்த கரண்டியை போட்டு நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா பாயில் ஆகி குக் ஆகட்டும். ஒரு 5 minutes நான் அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ 5 minutesல இந்த பால்ஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஃபில்டர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்லம் ஆட் பண்ணிவிட்டோம் அண்ட் பால்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாமே பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் நிறைய வந்து மாவு மாதிரி ஆகிடும் பாயாசம். ஸோ ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும்.
இப்போ வந்து இதுக்காக நம்ம ஃப்ளேவருக்காக நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குங்குமப்பூ ஆட் பண்ணலை, ஏலச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏலக்காய் வந்து ஒரு 5 to 4 வந்து நல்லா நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்கள் கேஷ்யூ நட், ட்ரை கிரேப்ஸ் அது மாதிரி நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், பாதாம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்காய் துருவி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இல்லைனாலும் நீங்கள் தேங்காய் பால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பால் கொழுக்கட்டைனால இங்கே தேங்காய் பால் கூட போட்டு பண்ணலாம். நான் ப்ளெயினாக தேங்காய் கூட தான் போட்டிருக்கேன். ஸோ விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு 2 minutes அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காய் நல்லா குக் ஆகிடும். அண்ட் ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த பால் கொழுக்கட்டையில் இறங்கிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் பால் கொழுக்கட்டை வந்து 99% ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 minutesக்கு அப்புறம் நம்ம சர்விங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்வீட்டான சாஃப்டான பால் கொழுக்கட்டை ஹோம்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சேனலில் இருக்க வீடியோ கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் நம்ம சேனலில் வர நியூ வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். வேறு வீடியோவில் பார்க்குறேன். திஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள்.